அன்னைக்கு ஒருத்திட்ட அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், உங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு ஷூ போட்டு போவாரா இல்லை செருப்பு போட்டு போவாரா? எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுட்டு போவார். இதெல்லாம் போயிடுச்சுன்னா அவங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்கேன் பேராண்டி, என்ன பாட்டி என் பாட்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு. நாளைக்கு நீ தாண்டா எனக்கு கொல்லி விட போகிறேன், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு இருக்கான். உடனே நாளைக்கே வா அப்படின்றவங்களையும் முடிச்சிருவாங்க. அதே போல் சில நேரம் அவன் நம்மகிட்ட கேட்பேன், அதுக்கு பதில் தெரியாது. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தா கூட, MBBS படிச்சிருந்தா கூட அவன் கேட்குற வழிக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கு என்கிட்ட கேட்குறான், ஒரு ஆள் ரொம்ப கடுமையான பசியில் அவர் மீசையை நறுக்குன்னு திண்டு விட்டார். ஏன் அப்படின்னா தெரியலடா அப்படின்னா, ஏன்னா அது முறுக்கு மீசையான், பசியில் அது திண்டு விட்டாரான். எப்படி புதுசா ஸ்கூலில் அதுவே பேசி பழவாங்க போல. அப்புறம் இன்னொரு நான் கேட்டேன், டைட்டானிக் கப்பல் போச்சு, கப்பல் கவுந்தோடனே ஹீரோ முங்கிட்டாரு, ஆனால் ஹீரோயின் முங்கலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க மூழ்காமல் இருந்தாங்களாம். அவனுக்கு வயசு 4, அவன் 40 வயசுக்கார கிளவை மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் போச்சுன்னா வாத்தியார் பொங்கல் மேய்க்கிற பெரிய கஷ்டம். பாடம் போய் சொல்லியிருக்காரு, ஐம்புலன்களை அடைக்கினா என்ன வரும்? ஆம்புலன்ஸ் வரும். உட்காந்துட்டான் ஒரு மான் விடிய பாடம் நடத்தி என்னத்தை கண்டார் பாவம். சரி அது கிடக்கட்டும். தாமிரபரணி எந்த மாவட்டத்தில் ஓடுது? பொங்கலுக்கு ரீல்ஸ் ஆகி எல்லா மாவட்டத்திலும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு 100 நாள் நோக்கி. புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே ஜோக் எடுத்து விட்ருவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு சமாளிக்கிற அவ்வளோ ஒரு கஷ்டம். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. ஏமா இனிமேல் சரக்கா? அந்த சரக்கு வேற, நீங்கள் சாப்பிட்ற சரக்கு இல்லை, குழந்தைகள் சாப்பிட்ற சரக்கு. கொஞ்சம் மாறி வாங்க நிகழ்ச்சிக்கு. ஏன்னா கடைக்கு அனுப்பிடுறாங்க, வாங்கிட்டு வாடா எல்லாம் காய்கறி எல்லாம் சொல்லி. ஏமா என்னவே நீ கடைக்கு அனுப்புற அப்படின்னு. நீ தாண்டா கடைக்குட்டி போ. சரி போனா கடைக்காட்ட கேட்டான், 1 கிலோ தக்காளி 3/4 கிலோ போட்டார், 1 கிலோ உருளைக்கிழங்கு 3/4 கிலோ போட்டார். என்ன எல்லாமே குறைச்சி போடுறீங்க? இல்லை நீ சின்ன பையன் செமக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன், அதான்டா குறைச்சி போடுறேன். உடனே இவன் காசை கொடுத்தான், 15 ரூபாய்க்கு 10 ரூபாயும் கொடுத்தேன். என்னடா 15 ரூபாய்க்கு 10 ரூபா தருவா? நீங்கள் வயசானவர் என்றதுக்கு சிரமப்படுவீங்க. போட்டா நான் ஒரு போடு, இந்த போடு வேறு எவனும் போட முடியாது. வேறு என்னடா வேணும்? வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் எவ்வளோ போய் 2 ரூபா போடும். 1 ரூபாய்க்கு வருமா? 1 ரூபாய்க்கு வராது. பிச்சான் கையில் வந்துச்சு, இந்த வருது அப்படின்ட்டான். அந்த ஆள் சட்டை வீட்டு கடையை முடிச்சு வேற பக்கம் போயிட்டான்.